சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாங்க. அதாவது தோனிக்கு வேறு வழி இல்லை, சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேறு வழி இல்லை. அண்டு டிவான் கான்வே சற்று முன் சிஎஸ்கே டீம்லேருந்து விலகியிருக்காருங்க. அதற்கு பின்னணி என்னென்னு போய் பார்க்கும்போது, அதாவது சிஎஸ்கே இந்த 25 மெகா ஆக்ஷன் முடிச்சு இல்லையா, ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே மேலேயும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல் செட்லேயே டிவான் கான்வே வந்துட்டார். டிவான் கான்வே எடுத்திருக்காங்க இல்லையா, 6.25 கோடிங்க. அதே மெட்டீரியல், அதே ஒர்க் பண்ணுறவர் தான் ராச்சின் ரவீந்திராவும். ஆனால் என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம்னா, இப்போ டிவான் கான்வே கீப்பர், முழு நேர கீப்பராக வந்துட்டு இவர் தான், ருத்து தான் செயல்பட போகிறார். ஓகேவா? அப்போ இவர் ஒரு டேலண்டில் தான் இவர் பயணம் பண்ண போகிறார். ஆனால் ராச்சின் ரவீந்திரா ஸ்பின் டு ஆல்ரவுண்டர். ஓகே, இதை நீங்கள் நல்லா கால்குலேட் பண்ணிக்கிறேனுங்க. அப்போ ரெண்டு பேர்த்தில் ஒருத்தவங்களை தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ வந்துட்டு ராச்சின் ரவீந்திரா தான் முதன்மையாக இருக்கார். இவர் தேவையில்ல. இவர் வந்துட்டு ஏலத்துக்கு வரும்போது ஆர்சிபி இவரை முதன்மையாக கேட்டாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இப்போ ஆர்சிபி டீம் ஸ்குவாட் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அந்த டீமில் வந்துட்டு விராட் கோலி தாங்க பொறுப்பாக விளையாடுவார். வேறு நின்று நிலையாக மேட்ச் சூழலை புரிஞ்சு, சுச்சுவேஷனை புரிஞ்சு விளையாடக்கூடிய ஒரே பிளேயர் அவர் தான். அந்த ஸ்குவாடை பாருங்கள். சால்டு அந்த உப்பு இருக்காப்புல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் யாருங்க, லிவிங்ஸ்டன் இருக்காப்புல. பட்டிதாரை வந்துட்டு நம்ப முடியாது. இந்த அவ்வளோதான் பேட்டரே, அவ்வளோதாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இவ்வளோதான் பேட்டரு. ஜிதேஷ் சர்மாவெல்லாம் நம்ப முடியாது. அண்ட் விராட் கோலி தான் பொறுப்புணர்ந்து விளையாடுவார். ஃபாப் டு பிளஸ் என்ன தவறு பண்ணாருன்னு தெரியல, அவரையும் வெளியே அனுப்பி விட்டாங்க. இப்போ விராட் கோலியை நம்பி இவங்க விளையாட முடியுமா? மேக்ஸ்வெல்லையும் வெளியே அனுப்பிட்டானுங்க. இப்போ பொறுப்பாக விளையாடக்கூடியவர், தொடக்கம் சரியாக இருந்தால் தாங்க மிடிலும் சரியாக இருக்கும், எண்ட் ஆஃப் த கேமும் சரியாக இருக்கும். இதை புரிஞ்சு ஆர்சிபி டீமோட இந்த வீக்னஸ் புரிஞ்சு சிஎஸ்கே வீக்னஸை ப்ளஸ் ஆக்கியிருக்காங்க. அது எப்படின்னா, சிஎஸ்கே நிர்வாகம், அதாவது டிவான் கான்வே எங்களுக்கு தேவையில்லை, இதான் ட்ரெட் மெத்தட்னு சொல்லுவாங்க, மிட் ட்ரான்ஸ்பர் மெத்தட்னு சொல்லுவாங்க. பிளேயரை மாற்றி அமைக்கலாமான்னு. டிவான் கான்வே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆர்சிபி டீமில் நாங்கள் கேட்குற பிளேயரை நீங்கள் கொடுக்கலாமா, இதுதான் ட்ரெட் மெத்தட், நல்லா புரிஞ்சுக்கிறணும். இப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க. அதாவது டிவான் கான்வே வந்துட்டு ஆர்சிபி டீமுக்கு போகிறாருங்க. அண்டு ஆர்சிபி டீம்லேருந்து யார் வராங்கன்னா, லிவிங்ஸ்டன். அது எப்படி ப்ரோ, எப்படி வந்துட்டு செம்ம செக்மெண்ட் வச்சாங்க சிஎஸ்கே, எந்த பாயிண்ட்டை தட்டி லிவிங்ஸ்டன் எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சின்னசாமி ஸ்டேடியத்தில் லிவிங்ஸ்டன் ஸ்பின் எடுவே படாது, பொட்டி கிரவுண்டு 6 நொறுக்கி போடுவாங்க, அங்கே ஸ்பின் எடுப்படாது. அதனால தான் நம்பர் 1 ஸ்பின்னர் சகாலியே வெளியே அனுப்பிட்டாங்க. அங்கே சீமர்ஸுக்கு தான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். அதான் சிராஜ் வந்துட்டு சர்வே பண்ணுறாரு. இந்த பாயிண்ட்டை தான் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ இவர் லிவிங்ஸ்டன் வந்துட்டு ஏனோதான பிளேயருங்க, வந்தாமல போனால் கூந்தல். சேம் டைம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பின் போடுவார், அது வேலைக்கே ஆகாது. இதே சென்னை கண்டிஷனுக்கு அவர் வரும்போது ஸ்பின் அட்டாக் எப்படி போட்டாலும் 4 டைம் ஸ்பின்னருக்கே விக்கெட் விழுங்க. அதனால தான் அஸ்வினுக்கு காலம் போன காலத்தில் 10 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க, நூர் அகமதுக்கு 10 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ லிவிங்ஸ்டனை மல்டி டேலண்ட் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபினிஷராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கேட்டு பார்ப்போமே, அவங்க ஓகே பண்ணால் நம்ம டிவான் கான்வே கொடுத்துட்டு லிவிங்ஸ்டன் எடுக்கலாமேன்னு. அவங்களும் ஆர்சிபி டீம் நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு இந்த ட்ரெட் மெத்தட் படி டிவான் கான்வே அங்கே போகிறாரு. அண்டு லிவிங்ஸ்டன் வந்துட்டு சென்னை டீமில் IPL 25 விளையாட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. 2 வருட ட்ரீமுங்க. ஏலத்துக்கு வந்துட்டு லிவிங்ஸ்டன் வரும்போதெல்லாம் சிஎஸ்கே தான் முதன்மையாக கேட்பாங்க, ஆனால் எடுக்க முடியாது. பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமோட வீக்னஸை தட்டி லிவிங்ஸ்டனை 2 வருஷத்துக்கு அப்புறம் கனவை ட்ரீம் ஆக்கியிருக்காங்க என்றே சொல்லாங்க சிஎஸ்கே.